Hi friends, I am Manoj. Welcome to my YouTube channel. Today's topic என்னன்னு பார்த்தீங்கன்னா Android 12 beta version ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அந்த ப்ரைவசி செட்டிங்ஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி ஃபீச்சர்ஸ். இந்த ப்ரைவசி ஃபீச்சர்ஸ்னால் வேறு எதுவும் கிடையாது. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எந்த ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் போட்டாலும் இல்லை கேம் டவுன்லோட் போட்டாலும் கேட்குற பர்மிஷன்ஸ் தான் இங்கே ப்ரைவசி ஃபீச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எதை பார்த்தீங்கன்னா உங்களால் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் போட்டாலும் ஃபஸ்ட்டு கேட்குறதே பர்மிஷன்ஸ் தான். அந்த பர்மிஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளால் அந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆக முடியுது. ஸோ அப்படிப்பட்ட பர்மிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற டைமில் மட்டும்தான் அந்த பர்மிஷன்ஸ் ஆக்சஸ் ஆகுதா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 எப்பப்பெல்லாம் நமக்கு அந்த பர்மிஷன்ஸ் தேவைன்னு நினைக்கிறோமோ அப்போ மட்டும் எனேபிள் பண்ணிட்டு டிசேபிள் பண்ணுற மாதிரி நோட்டிஃபிகேஷன் பார்லேயே புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் அண்ட் கேமரா தான். இது எப்பப்பெல்லாம் ஆக்சஸ் ஆகுது ரன் ஆகுதுங்கிறத உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் டாப் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் அண்ட் கேமரா மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் இருந்ததுன்னா உங்களோட கேமரா அண்ட் மைக்ரோஃபோன் ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மைக்ரோஃபோன் அண்ட் கேமரா ஃபீச்சரால் நமக்கு என்ன யூஸ்ன்னு நினச்சிங்கன்னா நாம் எப்பப்பெல்லாம் அந்த மைக்ரோஃபோன் அண்ட் கேமரா பர்மிஷன் இல்லாத அப்ளிகேஷனோ இல்லை யூஸ் பண்ணாத டைம்லையோ கேமரா அந்த மைக்ரோஃபோன் எப்பப்பெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்குங்கிறது இது மூலமாக ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ ப்ரைவசி டேஷ்போர்டு. இதோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க ஒட்டுமொத்த பர்மிஷன்ஸும் எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகிருக்குங்கிறது ஒரு ஷெட்யூலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக உங்களுக்கு காட்டுறது தான் இதோட வேலையே. இதனோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் உங்களுக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு பர்மிஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி அந்த என்ன பர்மிஷனோ அதை நீங்கள் ஈஸியாக டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் தான். இந்த வாட்டி லொக்கேஷன்ஸை 2 வகையாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அக்யூரேட் லொக்கேஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா ஏரியா லொக்கேஷன். அக்யூரேட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரஸ்டட் ஆப்ஸ் இது உங்கள் வீட்டு அட்ரஸையும் அந்த அப்ளிகேஷனுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி கரண்ட் லொக்கேஷன் அப்படியே சென்ட் பண்ணும். இல்லை எனக்கு இந்த அப்ளிகேஷன் மேலே நம்பிக்கை இல்லை சுத்தமாக நம்பிக்கை இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏரியா லொக்கேஷன் கொடுக்குறது மூலமாக அது உங்களோட ஏரியாவோட அட்ரஸ் மட்டும்தான் கவர் ஆகுமே தவிர உங்களோட வீட்டோடைய அட்ரஸ் இதில் கவர் ஆகாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்ட்ராய்ட் 12 பீட்டா வெர்ஷனோட அப்டேட் இவ்வளோ தான். இன்னும் வேறு ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க.